கிருபை தந்தார். அதை தொடர்ந்து நீங்களும் பங்கு பெறுங்கள். அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். மாதத்தின் முதல் தேதி காலை 5 மணிக்கு வாக்குதத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. இன்று மாலை VBS ப்ரோக்ராம் 5 மணிக்கு சரியா ஆரம்பிக்கப்படும். ஆரம்பிச்சாதான் நம்ம முடிக்க முடியும். அதிலோ நீங்கள் வந்து உதவிகள் செய்யும்படி அன்போடு அழைக்கிறோம். VBS என்று கொடுக்கிறவர்கள் சில கொடுத்திருக்கிறீங்க, கொடுக்காதவர்கள் இன்னும் கொடுங்க. தேவன் எப்படி உங்களை நடத்துகிறாரோ அப்படி செய்யும்படி அன்போடு நான் வேண்டுகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சத்தம் வரல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்ல நீங்க சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 6 நாட்கள் VBS நடத்த தேவன் கிருபை தந்தார். அவரே நடத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். கவனிக்கிறீங்களா? அவரே நடத்தினார். உண்மையாகவே இத்தனை வருஷங்கள் ஊழியம் செய்கிறோம். நம்ம நிறைய ஆத்துமக்கள் உண்டு. ஆமென். அடுத்த ஆராதனைக்கு வருவாங்க. ஆனா ஒரு நாளும் கவனிங்களேன், நான் தான் நடத்துறேன் என்ற பெருமையோ ஒரு நாளும் என்னுடையது என்றோ நான் ஒரு நாளும் நினைத்து செயல்பட்டதில்லை. ஆரம்ப காலங்களில் கூட இருந்ததில்லை. அப்படியே தேவன் வளர்த்து கொண்டு வந்து விட்டார். பைபிள் காலம் முடிச்சதுல இருந்து அப்படியே இடத்துல அசிஸ்டண்டா இருந்துட்டு அப்படியே சபைகள்ல இருந்து நம்மை கொண்டு வந்து தனியா சின்ன ஒரு கூர சபையில் நடத்த திட்டமிட்டு இருக்கிறார். அந்த திட்டம் இன்னும் நடைபெறுகிறது. ஜீவன் உள்ளவரை ஊழியம் நடக்கும். அவே ஒரு நாள் நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு நாள் கிரெடிட் நான் எடுத்துக்கொண்டதில்லை. உங்களுக்கு தெரியும், பொன்னாடி போர்த்துவதோ அல்லது சேர் போட்டு நான் அமர்ந்து கொள்வதோ கிடையாது. பலன் உள்ளவரை, ஆமென், பலம் உள்ளவன் என்ற அர்த்தம் அல்ல, பலன் உள்ளவரை அப்படிதான் நடத்தி கொண்டு வருகிறோம். அவே கவனிக்கிறீங்களா? எங்கெல்லாம் பெருமைகள் இருக்கோ, எங்கெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறதோ, எங்கெல்லாம் என்னால் தான் எவ்வளவு கடினமா நம்ம வேலை செஞ்சாலும், உங்க வீட்லயே நீ வேலை செய்றீங்க, கடினமா வேலை செய்றீங்க, இன்னொரு சிஸ்டரோ இன்னொரு பிரதரோ வேலையை செய்யறது இல்லை. அப்போ உங்களுக்குள்ள என்ன வரும்? நம்ம இயற்கை எரிச்சல், கோபம் வரும். அது வேண்டாம் என்றுதான் தேவன் சொல்லுகிறார். நல்ல உதாரணம் மரியாள் மார்த்தாள். இயேசு அந்த வீட்டுக்கு வருகிறார். எப்படி இழந்து போயிட்டா பாருங்க. மார்த்தாள் பற்பல வேலைகள் செய்தார், ஆனால் தேவ கிருபை இழந்து போய்விட்டாள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் மரியாள் பாருங்க, இயேசுவிட்ட போய் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அவே ஏசப்பா வருகிறார், போகிறார் பெத்தானி கிராமத்திற்கு. ஆனால் அந்த வீட்டில 3 பேர், லாசரு, மரியாள், மார்த்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளிலே தன் சிந்தனைகளை செலுத்தினதினாலே ஒரு ஆமேன். என்ன தெரியுமா சொன்ன ஏசப்பாட்ட வந்து, ஏசப்பா உமக்கு ரொம்ப அழகா பைபிள் வாசிக்கிறீங்க, உமக்கு கவலை இல்லையா? எடுங்களேன், இருக்கா இல்லையா பாரு, சீக்கிரம். எங்க இருக்கு? யோவானா எடுத்துட்டீங்களா? என்ன என்ன புக்கு? லுக்கா 10:30 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில், சொல்லுங்களேன், ஏற்று அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட, மரியாள் வந்து முன்னாடி நின்று வாங்கன்னு சொன்னதா போல, மார்த்தாள் துரு துரு துருன்னு. கவனிங்க தயவு செய்து, பிரயோஜனமானதா உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமானது. ஏன்னா இந்த வாரங்கள்லாம் ஊழியம் செய்தோம், இன்னும் ஊழியம் செய்யணும். அவை நம்ம சபைக்குள்ளும் எனக்குள்ளும் மிகுந்த தாழ்மை இருந்தால் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஒரு அடியிலே சொல்ல மாட்டேன், எவ்வளவு நமக்கு கிரெடிட் கிடைக்காட்டியும் என்னை தூசியாய் நினைத்து சொன்னாலோ, அவன் பாஸ்டாலதான் மேல வந்து ஜெபம் பண்ணி குடும்பங்கள் ஆசீர்வதி, ஆனாலும் என்னை மதிக்காட்டியும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் கற்றுக்கொண்ட பாடம், மார்த்தாள் ஏற்றுக்கொண்ட வேகத்துல கிச்சனுக்கு போயிட்டா, பற்பல வேலைகளை செய்கிறார். ஒண்ணு மறந்துட்டா, என் ஏசப்பாட்ட கொண்டு போய் அதெல்லாம் நான் பிரசன்ட் பண்ணும்போது ஒரு அழிலியா சொல்லுங்க, சிரித்த முகத்தோடு சாந்த முகத்தோடு அந்த கிருபையினால செஞ்ச ஆண்டவரேன்னு அவர் சமைத்த பதார்த்தங்களை வைத்திருந்தால் இயேசு அதை சாப்பிட்டு இருப்பார். ஒரு அழிலியா சொல்லுங்களேன். எல்லாம் சமைச்சிட்டா, எல்லாம் உள்ள ரெடியா இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு யோசிக்கிறா. கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க, இடுப்புல கை வச்சுட்டு யோசிக்கிறாங்க, வறுக்கிறா, மீனை வறுக்கிறா. அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்கா பாரு, சும்மா ஏதோ ஒரு அவளுக்குள்ள சிந்தனை, ஒரு தடை வெளியே வந்து கேட்கிறா. அங்க பாருங்க, மரியாள் என்னப்பட்ட சகோதரி இருந்தால், வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தால், மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிக வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, எனக்குள்ளேயும் தோணும், சாப்பாட்டுக்கு அலைஞ்சது சில நேரங்களில் இல்ல, இந்த டென்ஷன் ரொம்ப, ஆனா வெளிக்காட்ட முடியாது. ஒரு வழியில சொல்லுங்களேன், நான் மட்டும்தானா, என்ன மட்டுமா பேத்து போட்டேன், நான் என்ன அவ்வளவு, ஆனா என்ன கேவலமா என்று பாருங்க, மார்த்தாள் பேசுற வார்த்தையில பாருங்களேன், எல்லாம் செஞ்சுட்டான். அந்த பிரசன்ட் பண்ணி கொண்டு வந்து ஏசப்பட்டு வச்சிருந்தா ஆண்டவர் பாராட்டி இருப்பார். ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா?
பாரு பேஷ், ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்க. அந்த பாராட்டு கிடைக்கிற அந்த அந்த ஜஸ்ட் ஃபைனல் மிஸ் பண்ணிட்டா. ஒரு அழிலியா சொல்லுங்க, ஒரு அழிலியா சொல்லுங்க. நீ எதோ யோசிக்கிறேன், யாரும் ஏதோ சொல்றாங்க, இல்ல எனக்கும் தான். நான் 5 நாள் 6 நாள் நானும் வெயில்ல கஷ்டப்பட்டிருக்கேன். ஆமே, அது எல்லாமே இருந்தாலும் ஒரு அழிலியா சொல்லுங்களேன். பாருங்க, அந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கதை குறித்து உமக்கு எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் ஒரு அப்ரிசியேஷன் கூட கொடுக்கல. பாருங்களேன், பேஷ், நீ வேலை எல்லாம் செஞ்சியா, இரு கிச்சன்ல வந்து பாக்குறேன், ஐயோ இவ்வளவு கஷ்டம், தட்டி கூட கொடுக்கலங்க. டைரக்டா என்ன சொல்றா, நீ செஞ்சது சரியில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க. அப்படிதான் என்ன ஆண்டவர் நினைச்சிருப்பாரு. ஒருவேளை எனக்குள்ளே பெருமையோ, கடைசி நேரம் இந்த ஊழியங்கள் 6 நாளோ, நான் சொல்லதான் இதெல்லாம் சொல்றேன், முழுக்க முழுக்க தெய்வ கிருபை தான். ஒரு அழிலே சொல்லுங்க, சத்தமா பின்னாடி சேர்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லி சொல்றாரு, காரியம் கவலைப்பட்டு கலங்குற, தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஒரு அழிலே சொல்லுங்க. நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா நல்லா பண்ணியிருக்கலாம். சில பேர் வெளியே வரும்போது ஒண்ணு இழுத்துக்கிட்டு இருக்கோம், பாத்துறீங்களா, நானே கிருபா அப்படி சொல்லுவேன். பின்னாடி மேல வரைங்க இருக்கும், நான் இப்படிம்பேன், இழுச்சோடு எல்லாம் சொல்லுவேன். ஏன் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பொறுமையோடு செய்தால். ஒரு பாருங்க, இப்ப கெட்டு போச்சா, பிரசன்டேஷனே போச்சு. ஆண்டவர் முன்னாடி அலங்கோலமா இருக்கிறது. அப்படி நம்ம வாழ்க்கை இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களோ ஊழியங்களை செய்தால் ஆண்டவர் முன்னாடி படைப்பது மிகுந்த பொறுமையோடு நாம் கொடுக்கும் போது ஆண்டவர் பாராட்டு எப்படி தெரியுமா, ஊழியக்காரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கெல்லாம் தேவனை நம்மை பாராட்டுவார், ஆண்டவர் நம்ம உயர்த்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லு. அவே ஒத்துழைத்த எல்லாருக்கும் நன்றி. இப்பொழுதும் நம்ம மத்தியில தேவனுடைய வார்த்தை ஏதாவது சொல்ல வேண்டிய முக்கியமான சாட்சி இருக்கா? முக்கியமான, சரி, ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்போம். நம்ம மத்தியிலே சகோதரி கென்னடி அவர்கள் வந்திருப்பார். ரொம்ப சந்தோஷம். அவர்கள் சிறுவர் ஊழியத்தை பல வருஷங்களை செய்து நம்ம மத்தியில பிரபு பப்பட் ஷோ 2 நாள் நடந்தது. இந்த வருஷம் நிறைய செஞ்சிருக்கிறோம். ஆமே, நிறைய செலவுகளும் நிறைய இருக்கு. என் நினைத்ததற்கு மேல ஓடிக்கொண்டிருக்கிறது. அத்தனை ஆயிரங்களை தேவனை கொடுத்தார். ஒரு ஆமே, நல்ல கொடுக்க தேவன் கிருபை தந்தார். ஒரு ஆமே. 2 நாள் பப்பட் ஷோ நடந்தது. அவர்கள்லாம் உருவாக்கினவர் இவர் தான். அவரே சொன்னார், நாங்களாம் அவரு கீழே இருந்துதான் நீ மேல வந்திருக்கிறோம், நிறைய பேர் டீம். அப்படி அவே அநேக ஊழியர்களை உருவாக்கின ஒரு தேவனுடைய மனுஷன் மத்தியில இருக்கிறார். கரங்களை தட்டி அவரை வரவேற்று தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படி. ஆமென், அல்லேலூயா. சிறுவர் மத்தியிலே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? Praise the Lord. ஆமென். கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் நாம் பாதுகாப்பாகவும் நன்றாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. முக்கியமானது என்னது? கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்க வேண்டும். இந்த அருமையான சபைக்கு நான் வருவதற்கு எனக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் ரொம்ப வேகமா பேசுறாங்க, நான் ரொம்ப ஸ்லோவா பேசுறாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. நான் ரொம்ப ஸ்லோவா பேசுறாரு. என்னைய பார்த்தா நிறைய ஊழியக்காரங்களை உருவாக்குன ஆள் மாதிரி இருக்கா? நானே உருவாகாத ஆள் மாதிரி தானே இருக்கு, அறவை கடை தானே இருக்கு. சார், இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்கிற, பாஸ்டமா இருக்கீங்களா? நேற்றைய தினத்துல எனக்கு அந்த பாஸ்டமானு எனக்கு தெரியாது. பாஸ்டர்கிட்ட கேட்டேன், அவங்க யாருன்னு கேட்டதும் அவங்கதான் பாஸ்டமான்னு சொன்னாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னார். பாஸ்டமா மேல கர்த்தர் கிருபையா பிரியமா இருக்கிறதாக சொல்ல சொன்னார். அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாங்க. இருக்கீங்களா பாஸ்டமா? இருக்கீங்களா? மேல இருக்காங்களா? ஓ, அவங்க மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்காங்க பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்ல விரும்பவில்லை, ஆனா உங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு ஃபார்முலாவை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. எதை கொடுக்க போறாங்க? ஃபார்முலா கொடுக்க போறாங்க. இப்போ 1 கூட்டல் 1 அப்படின்னா என்ன வரும்? 2. அதுக்கு என்ன தேவை? அந்த ஃபார்முலா இல்லையா? சோ கூட்டல் ஃபார்முலா, பெருக்கல் ஃபார்முலா.
அது போல ஆசீர்வாதத்திற்கு ஒரு ஃபார்முலாவை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அதை எத்தனை பேர் வாங்கிட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுமா? சரி, அது வேற ஒண்ணும் இல்ல. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். அதை நான் சொல்ல போறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கட்டும். வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தாழ்மையான ஒரு பாஸ்டர். அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்ல சதர்ன் ஏசியா பைபிள் காலேஜ்ல படிச்சாங்கன்னாலே 2 கொம்போட தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன், பட்ஜெட்டிங், எல்லா வெளிநாட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுல ஒரு தாழ்மையான பூவை கர்த்தர் உருவாக்கி நம்ம சபை கொடுத்தது. கைத்தட்டுக்கு பாப்போம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய தம்பியும் சதனேஷியா பைபிள் காலேஜ்ல படிச்சவர் தான். ஆனா அதை வித்தியாசத்தை பார்க்கிறேன். பாஸ்டர் அவர்கள் ரொம்ப நல்ல ஒரு கவனிப்பு படிச்சாங்க. நன்றி. சரி, இப்போ தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஏசப்பா, நான் இன்னும் உங்களை அறிய விரும்புகிறேன் ஏசப்பா, அந்த மனநிலையோட நம்ம இருக்கணும். நம்ம உள்ளமாகிய இந்த இருதயம் நல்ல திறந்து இருக்கணும், நல்ல இதயமாக இருக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய வசனம் ஆழமாக பதியும். எல்லாரும் அப்படியே சரணடைவோமா? எவ்வளவு அழகான ஆராதனை. அப்படியே நம்ம சரணடைவோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வாங்கப்பா. விடுதலை நாயகராக இறங்கி வாங்க, ரட்சகராக இறங்கி வாங்க, போதிக்கிறவராக இறங்கி வாங்க, ராஜாதி ராஜனாக இங்க உள்ளாவி வாங்கப்பா. இயேசுப்பா, நீங்க அப்படி அபிஷேகம் பண்ணுகிற நாதராய் இறங்கி வந்து அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியானை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுப்பா நமக்கு கொடுத்த எல்லா யோவான் 14 எடுத்து வாசிங்க. யோவான் 14 சத்தமா வாசிக்கணும். யோவான் 14 வெரி குட். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், இதாங்க அந்த ஃபார்முலா. இயேசுவின் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் இயேசு தருவார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நமக்கு ஒரு வாக்கு மாறாத தேவன் இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ ஞானி, சர்வத்திலே வியாபித்திருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் தருவேன். கேட்க வேண்டியது யாரு? யார் நாமத்துல கேட்கணும்? இயேசுவின் நாமம். இன்றைக்கு சாத்தானானவன் இந்த ஜெபத்தை ரொம்ப தடை பண்ணுவான். ஜெபிக்கவே முடியாது நம்மளால. பைபிள கூட நம்ம நிறைய வாசித்திருப்போம். ஆராதனை ரொம்ப நேரம் பண்ணலாம், பாடல் அதிகமா கேட்கலாம், பாடலாம். ஆனா உட்கார்ந்து ஆராதனை ஜெபம் பண்ணு அப்படின்னா சிந்தனைகள் பல விதமாக ஓடும். 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க முடியாது. இந்த ஜெபம் குறைய குறைய வாழ்க்கையில அனல் குறைந்து கொண்டே இருக்கு. இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ என் நாமத்துல எதை கேட்டாலும், இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம்
வாழ்கவே. அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. இப்போ இந்த இயேசுவின், இப்போ ஒரு ட்ரம்ப் அப்படின்னா யாரு? ட்ரம் இல்ல, ட்ரம்ப்னா யாரு? அமெரிக்க ஒரு நாளைக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு, அப்படிதானே? டெய்லி காலையில எழுந்தோடனே அவர் மனசுல என்ன தோணுதோ அதெல்லாம் பேசிட்டே இருப்பார். ஆனா அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. ட்ரம்ப்ங்கிற நேம்ல இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல யுத்தத்தை ஸ்டாப் பண்றேன்னா ஸ்டாப் பண்ணதான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரம் இயேசுவா கொடுத்திருக்காங்க. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அது நடக்கும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நீங்க எதை சொல்றீங்களோ அது நடக்கும். பிசாசை பார்த்து சொல்றீங்க, இவனை விட்டு வெளியேறு, they will obey. அப்ப இயேசுவின் நாமம் என்கிற ஒரு பெரிய நாமம், வானத்தின் கீழும் பூமியின் மேலும் அவருடைய நாமமே எல்லாமே வேறொரு நாமம். that is Jesus. இந்த இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெபத்தை கட்டாயம் முடிக்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய நேரம் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில இத்துடன் என் வாழ்க்கையை வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. ஜெபம் கடைசியில முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்? இயேசுவின் நாமத்துல நான் கேட்கிறேன். அந்த ஜெபத்துக்கு பயங்கர பதில் உண்டு, வல்லமை உண்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஜெபத்துக்கு, எல்லா ஜெபத்துக்கும் பதில் உண்டு என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய ஒய்ஃப் உடைய அக்கா பொண்ணு என்னைய டேடின்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு பொம்பளை பிள்ளைங்க கிடையாது. எனக்கு 2 பசங்க. ட்ரெயின்ல கூட பொம்பளை பிள்ளைங்க அழுதாங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இல்லையா, பெண் பிள்ளைகள் இல்லைன்னா ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படி அந்த பொண்ணு எங்களை அப்பா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சோன்னே, நான் யாரு ஆக்சுவலி அவங்களுக்கு சித்தப்பா. என்னை எப்படி கூடுவா? டேடி. நம்ம அப்படியே உருகிடுவோம் இல்லையா? அவ படிச்சுட்டு வரும்போது எல்லா பெண்களுக்கும், பெற்றோர் தாய் தாகுப்பனுக்கும் என்ன ஒரு ஆசை இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். என்ன வருத்தம் இருக்கும்? எப்படியாவது இவளை நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு அந்த மாப்பிள்ளை இவளை ரொம்ப அழகா வச்சிருக்கணும், கண்ணீரே வரக்கூடாது அப்படின்னு ஆசை இருக்கும்ல. அந்த ஆசை எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. என் கையில பைசாவே இருக்காது, அந்த ஆசை மட்டும் பெருசா இருக்கும். அவளும் ரொம்ப ஆண்டவரோட க்ளோஸா இருப்பா. அப்போ நாங்க இயேசு விடுவிக்கிறார்ல சிறுவர் ஊழிய பொறுப்பாளர் நான் தான். அப்போ எங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் ஒரு ஜெபம் நடக்கும். அதுல உங்க ஜெப குறிப்பு என்னன்னா, நான் எழுதுற முதலாவது காரியம், என் பையனுக்கு கூட எழுத மாட்டேன், இந்த மகள் கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு அவள் வீட்டுக்கு திரும்பி வரவே கூடாது அம்மா. இதுக்கு அங்கேயே அவள் செட்டில் ஆகிடணும். வீட்டுக்கு வந்தா எங்களெல்லாம் தாங்க முடியாது. ஒரு நாள் அழுகையை பார்க்க கூடாது எழுது. ஒண்ணுமே நடக்காது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எழுதி போடுவேன், ஒண்ணுமே நடக்காது. ஆனா 2 வருடம் கழித்து அதே மாதிரி ஒரு கணவர் வந்தார். அவர் தன்னுடைய பிள்ளையை போல அவளை பாதுகாத்து கொண்டார். இப்ப சித்தப்பாலாம் இல்ல, இப்ப யாருதான்? கணவர் தான். அந்த கணவர் அந்த குடும்பத்தையே, அவங்க அம்மா அப்பா இவங்க அம்மா அப்பாவை தேற்றுவதும், இவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பாவை தேற்றுவதும், இவங்க எல்லாம் லண்டன்ல போய் செட்டில் ஆகி இப்ப அம்மா அப்பா பக்கமே வர்றதில்ல, மகிழ்ச்சியோடு இருக்காங்க. அப்ப இந்த ஜெபத்திற்கு நீங்க என்ன ஜெபம் செய்தாலும் அதுக்கு நிறைவான பதில் வந்தே ஆகும். அது இயேசுவின் நாமத்துல வந்தே ஆகும். ஏதோ இல்லாதது போல தெரியும், சோர்ந்து போயிடாதீங்க, கணக்கில் இடப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நாம நினைக்கிறது போல கர்த்தர் நினைப்பதே இல்லை. ஒரு நாகர்கோயில்ல ஒரு பையன் பணக்காரன், 10th எழுதும் போது அப்பாட்ட சண்டை போடுறான், எனக்கு பைக் வாங்கணும். அது என்ன பைக்கு? இப்ப ஸ்பீடா ஓடும் பாத்தீங்களா, ஏதோ டியூக்கா ரிச்சர்டா எதுவும் தெரியல, அப்படி ஒரு பைக் ரொம்ப ஸ்பீடா போகும். இந்த பைக் தான் எனக்கு வேணும். உங்க அப்பாட்ட நிறைய காசு இருக்கு, அதே போல 1000 பைக் கூட வாங்கி கொடுப்பாரு. ஆனா அவர் சொல்றாரு, மகனே 12th முடிச்ச பிறகு நான் தரேன், அப்பதான் லைசன்ஸ் எடுக்கணும். இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் 10th எக்ஸாம் முடிச்சோம் மறுநாள் எனக்கு என்ன வேணும். ரொம்ப வருத்தப்பட்டார். செல்லம் ஒரே ஒரு பையன் 10th முடிச்ச உடனே வந்து நிக்கிறான், டாடி ஐ ஹவ் finished my SSLC examination, I need the bike. வருத்தத்தோட போய் பைக் வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்த ஒரு வாரம் கூட ஆகல. அவன் பைக் புதுசா வாங்கினவங்க என்ன செய்வாங்க? புதுசா பைக் வாங்கினா சின்ன பையங்க என்ன செய்வாங்க? அதை பந்துஸ்தா வச்சு நல்லா இரு அப்படி சொல்லுவாங்களா?
உதைக்கிற உதையில ஸ்பீடு போகும் பாருங்க, அந்த மாதிரி குர்ன்னு போய் ஒரு ஈச்சர்னு ஒரு லாரி ஒன்று பாத்தீங்களா, அந்த லாரியுடைய பின் டயர்ல அவன் சிக்கி கால்ல ஏறி இறங்கிச்சு. அந்த கால் திரும்ப பொருத்த முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. எலும்பு நரம்புகள் எல்லாம் வச்சு. இப்போ அவன் ஆஸ்பத்திரியில இருந்து 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வாரான். அந்த டேமேஜ் ஆனதெல்லாம் கொத்தா வச்சு தச்சு விட்டுருக்காங்க. கீழே கால் கிடையாது. இப்ப காலுக்கு பதிலா என்ன வச்சிருக்காங்க, ஒரு ஸ்டிக்க கொடுத்து விட்டுருக்காங்க. அவங்க அப்பா அழுறாங்க, அவன் அழுறான். அவங்க அப்பா சொல்றாங்க, ஒரு 5 நிமிஷம் நீ என் பேச்ச கேட்டிருந்தீன்னா இன்னைக்கு மகனே நீ இப்படி இருப்பியா. அவ சொல்ற, அப்பா இனி நான் காலப்புறம் நொண்டியாதான் இருப்பேனா, காலப்புறம் பைக் ஓட்ட முடியாதா. பாசமுள்ள தந்தை இருக்கிறார், கொடுக்கக்கூடிய தந்தை இருக்கிறார். கேட்கிற நான் தவறாய் கேட்கும் போது அவர் தரமாட்டார். அவர் நம்ம மேல விருப்பம் உள்ளவர், நாம் தான் முக்கியமானவர்கள். அதனால ஆண்டவர் சொல்றது, பொறுத்திரு பொறுத்திரு. பொறுத்திருக்கிற காலம் கஷ்டமா இருக்கும், சோர்ந்து போயிடாதீங்க, பொறுத்திருங்க. காலம் வரும், தகப்பன் தன் பிள்ளைக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்தை ஆவார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். அதனால சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபம் ஜெபம் எதனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தினகரன் ஐயா, டிஜிஎஸ் தினகரன் ஐயா, வேர்ல்டு ரினவுண்ட் இவாஞ்சலிஸ்ட். அவருடைய பாடல்கள், அவருடைய பிரசங்கம், அவருடைய ப்ரொனன்சியேஷன், அவருடைய லாங்குவேஜ் அத்தாரிட்டி, அவருடைய லவ், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 7 long years he was praying for the anointing, the gifts of the Holy Spirit. 7 வருஷம் ஜெபம் பண்ணார், சோர்ந்தே போகல. என்ன கிடைக்கல, இப்ப நமக்கு எல்லாமே உடனே கிடைக்கும். சென்னைக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர், என்னனாலும் உடனே கிடைக்கும். எல்லாம் போன்லயே தட்டி விட்டா என்ன வந்துருது, பணம் மட்டும் நம்ம கையில நிறைய இருக்கும், என்னனாலும் கிடைக்கும். ஒரு மருந்து வேணுமா 12 மணிக்கு ஆர்டர் பண்ணாலும் வருது. எங்க ஊர்லாம் அப்படி கிடையாதுங்க, 12 மணிக்கெல்லாம் அடைச்சிருவாங்க, நாங்க போய் காலையில தான் பார்க்க முடியும். இங்க என்ன மாதிரி இருக்கு. ஒருத்தர் பைக்ல வர்றாரு, சார் நீங்க 50 வயசாவது இது ரேபிடோ ஓட்டுறீங்க. என்ன சார் செய்ய, வீட்டுல சும்மா இருக்கேன், ரெஸ்ட் தான், வண்டி எடுத்து ஓட்டும் பாருங்க. வெரி பிஸி சிட்டியா. சாரி, இந்த சென்னை மாறிக்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த சென்னை பிடிக்காது. ஏன் தெரியுமா, எனக்கு தனியா ஏசப்பா கூட இருக்கலாம் பிடிக்கும், சத்தமே கேட்க கூடாது. ரைட். அப்போ இந்த 7 வருடங்கள் டிஜிஎஸ் தினகரன் வாஸ் praying and praying and praying. இயேசு தோன்றின போது சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நீ அந்த நாள்ல இந்த இடத்துல வச்சு ஜெபம் பண்ணல, நீ இந்த இடத்துல வச்சு இதுக்காக ஜெபம் பண்ணல. He was recording everything. சோ இன்னைக்கு நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நான் ஒன்னு சொல்லுகிறேன், கட்டாயம் இயேசுவின் நாமத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நிச்சயமான பதில் உண்டு. அந்த பதில் உண்டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நாமம் பயங்கரமான நாமம். சரி, இந்த ஜெபத்துல என்னென்ன வகைகள் இருக்கு? What are the types of prayer? தக்காளி பழத்துல என்ன வகைலாம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன நம்ம ஆட்கள்ல தக்காளி சாப்பிடாத மாதிரியும் தக்காளியை பார்க்காத மாதிரியும், பிரதர் அது என்னது பிரதர், பொட்டேட்டோவா அப்படின்னு கேட்க. பொட்டேட்டோ தானே, மாத்திட்டாங்களோ, பேர் மாத்திட்டாங்களோ. சரி, தக்காளின்னு இவங்க டக்குன்னு சொல்லிடுறாங்க. என்ன தக்காளி எல்லாம் இருக்கு? பெங்களூர் தக்காளி இருக்கு, நாட்டு தக்காளி இருக்கு. சரி, 2 வகை இருக்கு, ஓகேவா? கோழியில என்னெல்லாம் இருக்கு? அப்போது நீங்க நம்ம கோழி நம்ம ஏரியால சொல்லுங்க. நாட்டுக்கோழி இருக்கு, பிராய்லர் கோழி இருக்கு, ஃபேன்சி கோழி இருக்கு, போண்டா கோழி இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. சோ பிரேயர்லயும் பல வகை பிரேயர் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். முதலாவது பிரேயர் ஸ்தோத்திர ஜெபம். சொல்லுங்க, ஸ்தோத்திர ஜெபம். பிலிப்பியர் 4:6, பிலிப்பியர் 4:6 எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திர ஜெபம் இது பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம பண்ண வேண்டிய ஒரு பலி. பழைய ஏற்பாட்டுல ஸ்தோத்திர பலி இடுகிறது. அப்ப யார் வாயில ஸ்தோத்திரம் இருக்கிறதோ அவங்க துதிகளின் மத்தியில யார் வாசம் பண்ணுகிறார்? ஏசப்பா. உங்க மேல அந்த அனாயிண்டிங் இருக்கணும்னா உங்க வாயில என்ன இருக்கணும்?
ஸ்தோத்திர பலி இருக்கும். யார் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க தெரியுமா? யார் ஆண்டவரை அதிகமாக நேசிச்சிருக்காங்களோ, யார் இடத்துல அதிகமான இயேசுவின் அன்பு இருக்கோ, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நீ ஸ்தோத்திரம் பண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே வந்து ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருப்பாங்க. வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். சமையலறையில ஸ்தோத்திர பலிகள் போய்கொண்டே இருக்கும். வாழ்க்கையில படுத்து கிடந்தா கூட அவங்க ஆண்டவரை பாடிக்கொண்டே இருப்பாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க படுத்து தூக்குற மாதிரி இருப்பீங்க, உள்ளத்துக்குள்ள உங்க ஆவி பாடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. கை தட்டி பாடுவோமா? ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே, வெரி குட், நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு, அப்பா. ஆமென். உணவு தந்தீர் நன்றி ஐயா, வெரி குட். உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ரொம்ப நன்றி. நீங்க ஜிம்முக்குலாம் போவீங்களோ? கொஞ்சம் எனக்காக அங்கே இருப்பீங்களா? எனக்கு நல்லா பாட தெரியாது, ஆனா உங்க மியூசிக் வச்சு நம்ம ஓட்டிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை தட்டுங்க அவருக்காக. நன்றி நன்றி. இப்படி ஆட்கள்லாம் சபைக்கு வரணுங்க, நல்லா ஆண்டவருக்காக. ஆமா, நான்லாம் ஃபர்ஸ்ட் வாலி வயசுல நெத்தல் துத்தலுமா இருப்பேன். இப்படி ஒரு மாதிரி சாப்பிடாம நிறைய நேரம் ஜெபம் பண்ணிட்டு இப்படியே இருப்பேன். ஆனா அது வேற, அது ஜெபம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நிக்கிறேன்னு வச்சுக்கேன். இப்படி ஆட்களும் வந்தாதான் வெளியுள்ள பார்ப்பான், இவங்களுக்கே ஆண்டவர் தேவைப்படுதே, நமக்கு எப்படி இல்லையா? அது தாளத்தோட வந்திருக்காங்க. கை தட்டுங்க பாப்போம். ஆனா இருக்கிறதுல மோசமான தாளத்தை அதான். இது கவரும், எல்லாரையும் கவரும். அதனால நம்ம பாஸ்டர் சொன்னது போல தரம் மட்டும் தாழ்த்திடணும். ஏன்னா நம்ம ஆத்மா ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆத்மா ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நாம உயிரோடு இருப்பதே பெரிய விஷயம் தானுங்க. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நம்மளெல்லாம் ஆண்டவர் உயிரோட வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா. சந்தோஷம் பாடுங்க. உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஓகே, குட். ரொம்ப நன்றி. இந்த பாடல் பாடும்போது நீங்க என்னையும் பார்க்க கூடாது, இந்த மேடையும் பார்க்க கூடாது. கண்ணை மூடணும்னு உங்க முன்னால அழகான இயேசுதான். நம்ம துதி ஆராதனை எல்லாம் யாருக்கு? இந்த இயேசுக்கு ஆராதனை கொடுக்கும்போது பாருங்க, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் இந்த ஆலயமாகிய சரீரத்திலே அவர் இறங்கி வந்து, அவர் வந்த நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தா. அதான் வேணும், வேற யாருமே இல்லை. ஆராதனைக்கு யாரை தேடி வரும்? மகிமையான அவர் வந்து அவருடைய கிளிம்ஸ் போதும். எலியாவுக்கு சோர்ந்து போயிட்டான், எனக்கு வாழையே பிடிக்கலப்பா. அந்த ஒரு கிளிம்ஸ் தான் கிடைச்ச உடனே ஓட்டமா ஓடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஊழியம் பெருசா இருக்குது. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு தொடுதல் இல்லாமல்
நாம் வெளியே போகவே கூடாது. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு மட்டுமே, இயேசு மட்டுமே. அப்போ முதலாவது என்ன ஜெபம்? ஸ்தோத்திர ஜெபம். இரண்டாவது கருத்தான ஜெபம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30-46 வசனத்துல வாசிக்கும் போது அங்க யாரை பார்க்கிறோம்? எலியாவை பார்க்கிறோம். இந்த எலியா கருத்தாக ஜெபித்தான். என்ன கருத்தா ஜெபிச்சான்? மழை வேண்டி ஜெபித்தான். இன்னைக்கு நிறைய பேரு ஜெபிக்க சொன்னா என்னத்திலமோ ஜெபிக்கிறான். ஒரு ஜெப குறிப்பு சொன்னோம்னா அதை சரியா புரிந்து கொண்டு அந்த ஜெப குறிப்பை ஏசப்பாட்ட கேட்டோம். சில பேர் ஏசப்பாவுக்கு பாடம் நடத்துவாங்க. ஜெபத்துல யாருக்கு பாடம் நடத்துவாங்க? பாத்தீங்களா, ஏசப்பா இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்கள அப்படி இருக்காங்க, அந்த போராட்டம் நடக்கு, அங்க ஒரு பிள்ளை இறந்து போச்சு, அங்க இப்படி நடக்கு, இதெல்லாம் நடக்கு. பாத்தீங்களா, அரசியல்வாதிகள் இப்படி இருக்காங்க. யாருக்கு பாடம் எடுக்காங்க? ஏசப்பா இதை கேட்டாங்களா? ஏசப்பா இதை கேட்டாங்களா? நிறைய பேர் என்கிட்ட சில நேரம் போன் பண்ணி பேசுவாங்க, ஆறுதலுக்காக பேசுவாங்க. நான் அப்பதான் முக்கியமான ஒரு வேலையில இருக்கோம். 1/2 மணி நேரம் பேசினாதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். முதல் நாள் பேச விட்டுருவேன். அதான் எங்க ஊழியம் இல்ல, ஆறுதல் படுத்தணும். 2வது நாள் 30 நிமிஷம் ஓகே. 3வது நாள் 30 நிமிஷம் ஆரம்பிச்சாங்கன்னா என் மனைவி என் பக்கத்துல இருந்துட்டு என் மனைவி கையில கொடுத்துருவேன். 2 நிமிஷத்துல முடிச்சு. முதல் நாள் 30 நிமிஷத்துல சொன்ன ஆறுதல் அவங்களுக்கு போதாது. 2வது நிமிஷம் சொன்ன 30 நிமிஷம் சொன்ன ஆறுதல் போதாதுன்னா நான் வருஷம் ஃபுல்லா சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கு அந்த அம்மாவுக்கு ஆறுதல் வேண்டியது இல்லை, அந்த அம்மாவுக்கு யாராவது ஒருத்தர் பேசணும். அதுக்கு நான் முடியாது இல்லையா? சோ என் மனைவி பக்கத்திலே ரட்சகர் போல இருப்பாங்க. நாங்களும் என் மனைவி எதையுமே மறைக்க மாட்டோம், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஜெபம் முக்கியம் பார்த்தீங்களா. 2வது நான் தப்பி வைக்கப்படணும். எனக்கு எல்லாம் மண்டையில இறச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு டாக்டர்கிட்ட டெய்லி ஒரு 50 பேஷண்ட் போறாங்க. 50 பேர் பிரச்சனையும் கொண்டு போய் டாக்டர் வீட்டுல இருந்தாருன்னா எங்க போக முடியும்? அவர் அங்கேயே விட்டுட்டு போயிடுவார். ஊழியக்காரர்களுக்கும் சுமை தாங்கிய யார் இருப்பாங்க? ஒய்ஃப் இருப்பாங்க. ஒய்ஃப்ட சொல்லுவோம். அப்ப நான் சொல்லிடுறேன், இப்ப நாளைக்கு இந்த கால் வந்துச்சுன்னா நீ எடுத்து கவுன்சிலிங். சீலி எடுத்தான்னா அவங்களுக்கு 30 நிமிஷம் பேச வராது, 2 நிமிஷம் கூட ஓடாது. சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர், வச்சிட்டோமா அப்படிம்பாங்க. வச்சிருங்க சிஸ்டர். எப்படி கருத்தான ஜெபம். ஸ்தோத்திர ஜெபம், 2வது கருத்துள்ள ஜெபம். நாங்க சிறுவர் ஊழியம் செய்யறோம் பாத்தீங்களா. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கேம்ப் நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல கிறிஸ்டியன்ஸ் நல்லா இருந்தாங்க. இப்பதான் பெரிய உபத்திரத்துல போறாங்க. 1500 பிள்ளைங்க 2000 பிள்ளைங்க இருக்காங்க. பெரிய கூட்டம். மேடையில இருந்து நாங்க ப்ரோக்ராம் ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா பண்ணிட்டோம். எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ முடிச்ச உடனே முடிய போற நேரம் அங்குள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ஐயர்மார்லாம் வந்துட்டாங்க. இந்த ஐயர்மாருக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷமாயிடுச்சு. கடைசியா ஒரு ஐயர் ஜெபிப்பாருன்னு சொன்னார். அவர் எழுந்தார், கண்ணை மூடுங்கள் ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னார். எல்லாரும் எழுந்திருக்க வச்சார். அவர் இங்க இருந்து அமெரிக்கா, லண்டன், கொரிந்திய சபை, ரோமர் சபைக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது நான் நினைக்கிறேன், ஏசப்பா இந்த ஜெபம் பிள்ளைகளுக்கு போய் சேராதே, பிள்ளைகள் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்களே. ஏசப்பா இவர் கண் விழிச்சு பார்க்கும்போது ஒரு கூட்டம் இருக்கணுமே, வெட்கப்படுத்தக்கூடாது, இவங்க பெரிய ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டு மெதுவா கண்ணை திறந்து பார்க்க, என்னை பார்த்திருந்த கூட்டம் எல்லாம் இப்பொழுது பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் விட்ட பாடில்லை. நான் ஏன் ஜெபம், ஆண்டவரே ஒரு 300 பிள்ளைங்களாவது வீதி வைக்கிறோம் ஆண்டவரே. இவர் கண் திறக்கும் போது 300 பிள்ளைகளாவது இருக்கு. இவர் விடவே இல்லை. கடைசி ஜெபம் எப்படி பண்றாங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏசப்பா வெட்கப்படுத்தாது இருங்கப்பான்னு சொல்லி பாக்குறேன். கடைசியில எல்லா பிள்ளைகளும் அம்மா அப்பா கைப்பிடிச்சு வெளியே போயிட்டே இருக்காங்க. இவர் முடிச்சு கண்ணை திறக்காரு. வாலண்டியர்ஸ் மட்டும் முன்னாள். ஏன் இப்படி? எந்த இடத்துல எப்படி ஜெபிக்கணும்? கருத்தா ஜெபிக்கணும். தேர்தலுக்காக ஜெபிக்கணுமா? ஏசப்பா உங்களுடைய ஆளுகை வரட்டும், தேர்தல்ல உங்க நாமம் மகிமைப்படட்டும், எந்த விதமான பொல்லாப்பு நடக்காம, ஏமாத்துவலை நடக்காம நல்லபடியா நடக்கட்டும், உங்க சித்தம் நிறைவேற்றும், உங்க ராஜ்யம் வரணும். முடிஞ்சது.
நீங்க போய் இந்த தொகுதி யார் கேட்டது, இந்த தொகுதியில யார் நிக்கான்னு கேட்டது, இதெல்லாம் ஏசப்பாக்கு முதல்ல தெரியும். உங்களை விட he has more records. கருத்தா ஜெபி. மார்க் வீட்டுல கூடி நின்று பேதுரை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, கருத்தா ஜெபம் பண்ணார். இயேசு கெத்செமனே தோட்டத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இல்லை என்றால் உங்க சித்தம். That's all. மரியாள் சொன்னாங்க, ஆண்டவரே என்னுடைய விருப்பம் அல்ல, இதோ உமது அடிமை. கருத்தா ஜெபிக்க. பிள்ளைக்கு ஸ்கூல் கட்டணும், ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே, இசப்பா இந்த வருஷம் என் பிள்ளைக்கு ஸ்கூல் கட்டணும், என்னை ஆசீர்வதி. That's all. நீங்க ஏசப்பாக்கு வழிகள் ஐடியாலாம் சொல்லக்கூடாது. அது எப்படி வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் உங்களிடத்துல இருக்கிறார். What a wonderful God you have. ரொம்ப அதிசயமா இருக்கு, ரொம்ப அதிசயமா. ஆண்டோட கூட நீங்க நடந்து பாருங்க. சில நேரம் சைலண்டா இருப்பார், நமக்கு வைலண்டா இருக்கும். அவர் சைலண்டா இருந்தா நம்மளால எல்லாம் கொடுக்கும் போது ஜாலியா இருக்குங்க. சில நேரம் அவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். யார அப்படி டெஸ்ட் பண்ணாங்க? ஆபிரகாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, குழந்தைய கொடுக்கல. இவனுக்கு கொஞ்சம் விளையாட என்ன இல்ல, ஆட்டுக்குட்டி இருக்கு, மாட்டுக்குட்டி இருக்கு, வேலைக்காரருடைய பிள்ளைகள் இருக்காங்க, ஆனா இவனுக்கு பிள்ளை இல்ல. பண்றாரு பாப்போம் ஆபிரகாம் எப்படி இருக்கான்னு பாப்போம். ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இல்லாம போன பிறகு ஒரு குழந்தைய கொடுத்தாரு. இப்போ அந்த குழந்தையும் ஆபிரகாம் அது எனக்கு தான். ஆண்டவர் பயங்கர காமெடின்னு நினைக்கீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் காட். அப்பப்ப நம்ம அன்பை சோதிச்சுட்டே இருக்கோம். He needs our love. He needs. உங்க பணம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை, உங்க அன்பு ஆண்டவருக்கு முக்கியம். ஆதாம தேடி வரணும்னா எப்படி இருக்கு பாருங்க, சாமுவேலை தேடி வரணும்னா எப்படி இருக்கு. He is such a big God. அதான் பேதுருட்ட பார்த்து அப்படியே கேட்கிறாரு. பேதுரு மறுதலிச்சு வந்தவர். பேதுருவே, இவர்கள் எல்லாரிலும் என்னில் அன்புனா உருகிறார்கள். நம்ம ஆண்டவர் கொஞ்ச நேரம் அன்பு செலுத்தி பாருங்க, நெருங்கி வந்து உறவாடுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். ஐயோ, என் வாழ்க்கையில நான் எதுக்கு உருகிறேன்னா அன்புக்கு என்ன செஞ்சிருவேன், என்னை கீழே விழத்தல்றதே அவர் தான். அன்புனால நிறைச்சிருவார். ரொம்ப கடினமா இருக்கும். நான் இங்க வரும்போதாவது ஒரு பேக் கொண்டு வரேன். 18 வயசுல பெட்டி நிறைய பப்பட்டு ஸ்டேஜ் இதெல்லாம் தூக்கி அலைஞ்ச அந்த ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் அதான் பெட்டி தூக்க வேண்டி இருக்கு. நிறைய பெட்டி. இப்ப லாட்ஜ்ல போய் பாத்தீங்கன்னா 3 பெட்டி இருக்கு. இதை தூக்கிட்டு போகணும். சில நேரம் ட்ரெயின் ஸ்டேஷன்ல 10வது பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்றாங்க. இது எல்லாம் போட்டுட்டு கேட்டோம்னா 600 ரூபாய் சொல்லுவாங்க. நம்ம அங்க போறது பைசா வேற இருக்கு. இப்ப நாங்க தான் தூக்கணும். தூக்கும் போது முகத்துல எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து, ஐயோ ஏசப்பா இது பாடா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா உடனே ஞாபகப்படுத்துவார், சிலுவையை நான் அப்படி நினைச்சு விட்டுருந்தேன்னா இன்னைக்கு பரலோகத்துக்கு வர முடியுமா? யாரும் சுமக்க புரியம் இல்லாத அந்த சிலுவையை உனக்காக சிலுவை சொன்ன உடனே பேக் எங்க வந்துடும், வந்துடும். அப்படி அவர் ரொம்ப அன்புள்ள ஆண்டவர். அவரை போல நம்ம நேசிக்க யாருமே இல்லை. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. இன்னொரு தடவை சொல்லுவான் நான் குருந்து, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. நேசிக்க உம்மை போல
ரொம்ப சந்தோஷம். பாடல் என்னால பாட முடியல. சகோதரர் பாடி ஹெல்ப் பண்ணார். கை தட்டுங்க பாப்பா சகோதரருக்கு. பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. பாஸ்டர் மைக் வச்சுக்கிறீங்க, அப்பப்போ என்னை காப்பாத்திக்கிறீங்க. மைக் வச்சுக்கிறீங்க நீங்களும், அப்பப்போ என்னை காப்பாத்திக்கிறீங்க. மூன்றாவது, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஆமா, எனக்கு ஆண்கள் பக்கத்துல தான் சவுண்ட் வரணும். ஏன்னா ஆண்கள் தான் சீக்கிரமா என்ன செய்வாங்க, நாங்க தூங்கிடுவோம். பெண்கள் அதிகாலையில கல்லறைக்கு என்ன செஞ்சீங்க, அப்ப நாங்க என்ன செஞ்சோம். அதனால தயவு செய்து ஆண்கள் சுறுசுறுப்பா சொல்லணும். முதல் பாயிண்ட் என்னது? பாத்தீங்களா, ஜெயிச்சிட்டோம். ரெண்டாவது என்னது? மூணாவது உபவாச ஜெபம். உபவாச ஜெபம் முடியாததை முடிய பண்ணும். தேசத்துல ஒரு கட்டளை, இத்தனாம் தேதி ராஜ்யத்துள்ள இஸ்ரவேலர்களை கொன்று குவியுங்கள். அதோட முடிஞ்சது. இஸ்ரவேல்ங்கிற தேசமே இல்ல, ஒருத்தர் இருக்க முடியாது. You can do anything to anybody. அப்ப வராங்க பாருங்க, யாரு? எஸ்தர் வராங்க. வா ஜெபம், 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். நினைவே மக்கள், ஆண்டவர் சொல்றார் நியாய தீர்ப்பு வருகிறது. அவங்களும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் எப்படி, ஆடு மாடு முதல் கொண்டு என்ன செய்யல, ராஜாவும் ஜெபம் பண்ற. நடந்தது என்ன? அழிவுக்கு தப்பு வைக்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். உபவாச ஜெபம் நமக்கு பயங்கர பவர்ஃபுல் உள்ளது. சில பேர் வாரத்துக்கு ஒரு நேரம் உபவாசம் பண்ணுவாங்க. சில நேரம் ஒரு முக்கியமான முடிவு, திருமண காரியம், வேலை காரியம், எதிர்கால காரியம், வீடு காரியங்கள், போராட்டங்கள் நீங்குவதற்கு நீங்கள் முழங்கால் படிட்டு உபவாசம் இருந்து குடும்பமாக ஜெபிக்க வேண்டும். சபை வளர்ச்சிக்கு உபவாசம் மிக மிக முக்கியமானது. உபவாசம் இருந்து ஜெபிப்பதும் முழிச்சிருந்து இரவு ஜெபிப்பதும் எல்லா ஆவிக்குரிய யுத்தங்களுக்கு அது நமக்கு வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, உங்க லைஃப்ல உபவாச ஜெபம் இருக்கிறதா? சில நேரம் நமக்கு பிரஷர், சுகர் இருக்கிறதுனால நம்ம வயிற்றை எம்டி போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அப்போ உபவாசத்துக்குரிய உணவுன்னு இருக்கு. என்ன உணவு? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, என்னது, கஞ்சி. உலகத்திலே நல்ல உணவு என்னது? இப்பெல்லாம் உள்ள பிள்ளைங்க கஞ்சிலாம் விரும்ப மாட்டேங்காங்க. அந்த காலத்துல வீட்டுல தான் தந்தாங்க. சம்மர்னாலே கஞ்சும் முருங்கைக்காய். ஐயோ, எவ்வளவு சூடானாலும் தெரியும். இப்போ காலையில என்ன வேணும்? பூரி. வேற என்ன வேணும்? நக்கட்ஸ். நம்ம நிறைய சொல்றாங்க. நம்ம ஊர்ல நமக்கு இட்லி தோசை தானே தெரியுது. இப்ப எல்லாம் என்னமோலாம் சொல்றாங்க. அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே சைனா பேர் மாதிரியே இருக்கு. அதான் சாப்பிடுறாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உபவாசத்துக்கு ஏற்ற சில உணவுகள் இருக்கு. அத உண்டு. ஆனா ஜெபத்துல ரொம்ப நேரம் காத்து அந்த உபவாசத்தை உங்க லைஃப்ல ரெகுலரா மாத்திக்கணும். அப்படி வாரத்துக்கு ஒரு நேரம் அல்லது மாசத்துக்கு ஒரு நேரம். இது உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். மாமிசம் உங்க வாழ்க்கையில மேலோங்குதா, போடுங்க உபவாசம். மாம்சத்தை மேலோங்காமல் இருக்க தடை செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னது? உபவாசம். நாங்க வாலிப வயசுல எங்க சர்ச் ஏஜ் சர்ச் தூத்துக்குடி, பாஸ்டர் கேசி ஆண்ட்ரூஸ், வாலிபர்களா ஃபயரா இருப்பாங்க. கெட்ட சிந்தனை வரக்கூடாது, இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயன்னு சொல்லிடுவாங்க. எங்க பாஸ்டர் அப்படி வளர்த்துட்டாரு. கொஞ்சம் மாம்சம் வெளிப்பட்டுட்டுனா உடனே உபவாசம். ஆக எல்லாரும் எப்படிதான் இருக்கும்? எலும்பு தோளமா தான் இருக்கும். ஆவியில் அவ்வளவு வைராக்கியமா. நான் ஒரு நேரம் என்னை பார்க்கவே எலும்பு தோளமா இருக்கும். என்னை பாஸ்டர் முதல்ல ஒரு கிராமத்துல கொண்டு பாட்டு பாடு, நான் லேட்டா வரேன்னு சொல்லிட்டாரு. என் பாட்டு தான் உங்களுக்கு தெரியல. நானும் 7 ஸ்வரங்கள்ல பாடிக்கிட்டு இருக்கேன். கண்ணை மூடிடும் பாடும்போது. ஏன்னா அப்படிதான் பாட முடியும். கொஞ்சம் 2 பாட்டி தான் இருப்பாங்க இந்த கிராமம். பாடிட்டு இருக்கேன். எல்லாருடைய பாட்டு குறைஞ்சி போச்சு, சத்தம் குறையுது. நான் மட்டும் பாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆண்டவரே, எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு கண்ணை லைட்டா திறந்துப்பாங்க. என் முன்னால ஒரு அம்மா இப்படி ஆடிட்டு இருக்கு. மாதிரி கைய வச்சு அப்படி 360 டிகிரில மண்ணை தோண்டி சுத்திட்டு இருக்கு. இதை பார்த்த இங்கிருந்து பாடிட்டு இருந்தவரும் ஆஃப் ஆயிட்டாரு, 2 பாட்டி ஆஃப் ஆயிட்டு ஒரு பெரிய கூட்டம், அந்த கிராமத்துல உள்ள கூட்டம் வந்து நிக்குது. இந்த அம்மா என் முன்னால என்ன செய்துட்டு இருக்கு? எனக்கு இந்த விவரம் தெரியாது.
நான் பாட பாட நான் பார்க்க ஆள் எப்படி இருக்கேன், எலும்பு தோளமாக அந்த யோசிப்பு கண்ட தரிசனத்துல இருந்த அந்த காளைகள் போல இருக்கிறேன். ஆனா எனக்கு முன்னால அந்த அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கு, அப்படி கையை எப்படி வச்சு ஆடிட்டு இருக்கு. நானும் பாட்டு பாடிக்கிட்டு மெதுவா கண்ணை திறந்து பார்க்க, இந்த அம்மாவை பார்த்த உடனே எனக்கு முடியெல்லாம் சிலுத்து என் சத்தம் இன்னும் அதிகமாக அந்த ஸ்கேலே கூடிருச்சு பாட்டுல. ஏன்னா இந்த அம்மா அட்டாக் பண்ணிடக்கூடாது, நான் சத்தமா பாட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மக்கள்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரதர் இன்னைக்கு என்ன ஆவாரோ தெரியல, சரியா மாட்டிக்கிட்டார் சாத்தாங்கிட்ட, என்ன பாவம் செஞ்சாரோ தெரியல. இந்த அம்மா இந்த அண்ணனையே குறி வச்சிட்டு இருக்கு. நானும் பார்த்தேன், ஏசப்பா ஏசப்பா என்னை காப்பாத்துங்க ஏசப்பா. பாஸ்டரை பாருங்க, எங்களை கொண்டு யுத்தம் பண்ண விட்டுட்டாங்க, அவர் வேற லேட்டா வர்றாரு, ஏசப்பா சீக்கிரம் பாஸ்டர் வரட்டும் அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பிக்க. ஏசப்பா சொல்றாங்க, இவ்வளவு வேற விட்டு ஓண்ட ஆடிட்டு இருந்தா ஓண்ட என்ன இருக்கு, பவர் வல்லமை இருக்கு, பயன்படுத்து, யுத்தம் செய் சொன்னா, இயேசுவின் நாமத்தில் போப்பாலே சாத்தானே அப்படின்னு ரொம்ப சாஃப்டா சொல்றேன். அதுக்கு வலிக்க கூடாது, வலிச்சு அடிச்சிடக்கூடாது. அது அந்தால ஒரு பெரிய சத்தம் போட்டுச்சு பாருங்க, போட்டு அப்படியே விழுந்துச்சு. நான் சொன்னது ரொம்ப சாஃப்டா தான் சொன்னேன், பயந்துதான் சொன்னேன், உண்மையை சொல்றேன். வாலி வயசுல இப்ப என்ன சொல்றேன்னா, செத்தது போல விழுந்துச்சு. இப்ப ரொம்ப பயமாயிட்டு, கேஸ் முதல் டெத்து கேஸ் ஆயிரும் பயமாயிருச்சு. அது மூச்சே இல்லாத கிடக்கு. என்ன ஆண்டவரே இப்ப அடுத்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஒண்ணு என்ன செய்யணும் தெரியல. ஒரு அம்மா ஓடி போய் செம்புல தண்ணி கொண்டு வந்து டப்பு டப்புன்னு ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சுன்னா ஒரு குழந்தை போல முகத்தை வச்சிருக்கு. எந்திரிச்சு உட்கார்ந்து அது எங்க வந்திருக்கோம், நம்ம நிலாவுக்கு வந்திருக்கோமாங்கிற மாதிரி முழிக்குது. அப்போ சரி 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 நான் உட்காருங்க, எல்லாரும் வாங்க. அன்னைக்கு கிராமத்துல வேடிக்கை பார்க்கலாம் வந்து உட்காந்துட்டாங்க. எல்லாரும் என்னையும் பார்க்கல, அந்த அம்மாவை பார்க்காங்க. இது சரியாயிட்ட. அப்புறம் பாஸ்டர் வர, எல்லாம் முடிச்ச பிறகு பாஸ்டர் வர. பாஸ்டர் தானே, பாஸ்டர் வித்தியாசமா பார்க்காரு. 5 பேர் தானே வருவாங்க, இன்னைக்கு என்ன கிராமமே கூடி இருக்கு அப்படின்னு. நான் வேற வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறேன். பாஸ்டர் வந்தானே கிட்ட வந்தாங்க, ஆராதனை முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் பாஸ்டர், கொஞ்சம் முன்ன குட்டி வந்திருந்தா என்ன ஹெல்ப்பா இருந்திருக்கும், நீங்க சீனியர், நான் இப்போதான் ஜூனியர், என்ன நடந்துச்சு? இதான் நடந்துச்சு அப்படின்னா அதை அந்த மண்ணு பூரா தண்ணியா தெளிச்சு வச்சிருக்காங்க. அந்த அம்மா நல்லா ஆயிடுச்சு. உபவாசத்தின் மேன்மை, எலும்பும் தோளமா ஆனாலும் பரவாயில்ல, உபவாசம் முக்கியமான. அந்த எஸ்தர் உபவாசம் இருந்ததுனால தேசம் பாதுகாக்கப்பட்டது. நினைவே மக்கள் உபவாசம் இருந்ததுனால அவங்க தேசம் பாதுகாக்கப்பட்டது. இதனாலதான் தேசத்திற்காக ஜெபிக்கும் போது நம்ம உபவாசத்தோடு வர கைகளை ஏறணும். ஆண்டவரே என் தேசத்தை ஆசீர்வதிப்பார். ஊழியர்களை தலையில் அடித்துக் கொள்ளுகிற நாட்கள் நம்ம தேசத்தில் இருந்தது. ஊழியருடைய மனைவிகளை அடித்துக் கொண்டது இருந்தது. சர்ச்சை எரித்த நாட்கள் இருக்கிறது நம்ம தேசத்துல. நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது ஆண்டவரேன்னு கைகளை ஏறெடுக்கிற பிதாக்களும் அம்மாமார்களும் வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க சாதாரணமா தான் இருப்பீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் வான மண்டலங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அடுத்தது நான் எத்தனைலாம் சொல்லியிருக்கேன், என்னெல்லாம்? அடுத்த ஆராதனை எப்ப? 5 நிமிஷம் இல்ல, அடுத்த ஆராதனை எப்ப? 9. ஓகே. இது இப்ப என்ன சொல்லியிருக்கிறேன்? பரிந்து பேசுகிற ஜெபம், பரிந்து பேசும் ஜெபம். இயேசு யாருக்காக பரிந்து பேசுறாங்க? சிலுவையில நமக்காக பரிந்து. அடுத்தவங்களுக்காக பண்ணுகிற ஜெபம், ஒரு ஆத்துமாவுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழிந்து போக கூடாதுன்னு சொல்லி தரப்பில் நின்று ஜெபித்த ஜெபம். இதுல செல்ஃபிஷே இருக்காது, ஆனா ஆத்தும பாரம் இருக்கும். இதுல உங்களுக்குன்னு எதுவும் இருக்காது, மற்றவர்களுக்காக உங்க கைகளை ஆண்டவருக்கு ஏறணும். எசப்பா எங்க சபை ஆசீர்வதிக்கப்படுவதா, எங்க சபையின் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்க சபையின் இளைஞர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, எங்க தேசத்தின் பாவங்களை மன்னிப்பீராக, எங்க ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தரப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அந்த ஜெபம் அழுகின் ஜெபமா இருக்கும், கண்ணீரோடு ஜெபம்.
இயேசு சிலுவையில இருக்கும்போது ஒரு ஜெபம் செய்தார், இவர்களை மன்னியுமா. தட் பவர்ஃபுல் பிரேயர் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு உதவியா. சரி, வேகமா நம்ம போறோம். அடுத்த ஒரு ஜெபம் என்ன ஜெபம்னா போராட்ட ஜெபம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இந்த மைக்குக்கும் இந்த ஆம்பிளிஃபருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்காங்க? சொல்லுங்க. இதுக்கும் இதுக்கு எது கனெக்ஷன் இருக்கா? அப்ப நான் பேசுறதுல அங்க வருது எப்படி? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த ஃபேன் காத்து அடிக்குது, காத்து கண்ணு தெரியாது, ஆனா காத்து இருக்குது. இந்த உலகத்துல நம்ம கண்கள் பார்க்க முடியாத நிறைய காரியம், பாக்டீரியா, வைரஸ். அது போல வான மண்டலங்களிலே இருக்கிற ஆவிகளின் கூட்டம் இருக்கு. இது மந்திரங்களை சொல்ல சொல்ல வெளியேறுகிறது, இரத்த பலிகளை கொடுக்க கொடுக்க வெளியேறுகிறது, யாகங்கள் பண்ண பண்ண வெளியேறுகிறது. ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் இருக்கு. இங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். இங்க அதை டெய்லி பூஜிக்கிறதுனால அது வல்லமை பெறும், அதுக்கு பலியிடுகிறதுனால வல்லமை பெறும். இந்த அந்தகார சக்திகளுடைய நோக்கம் என்ன? ஊழியர்களை தடை செய்வது, ஊழியர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வது, இந்த விசுவாசிகளுக்கு விரோதமாய் கிரியை செய்வது. இதை நம்ம கட்டி ஜெபிக்கணும். இப்ப ஜெபிக்கும் போது என்னைய மாதிரி ஜெபிச்சிடக்கூடாது. நான் சொன்னல, இயேசுவின் நாமத்தில் போ, பயராயிரணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அந்த பாஷையில நிரம்பி யுத்தம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். நீங்கள் என்ன ஜெபம் வேண்டிக் கொள்வதற்கு தெரியாது இருக்கும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் செய்வார்ல, இது யுத்த ஜெபம், இது ஆர்ப்பரிப்பின் ஜெபம், இது எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்துல யுத்தம் பண்ணுகிற ஒரு ஜெபம். இந்த ஜெபம் ஜெபிக்கும் போது அந்தகாரங்கள் நீங்குவதை நாம் பார்க்க முடியும். இந்த பூமியில நீங்கள் எதைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். இந்த பூமியில எவைகளை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த ஜெபம் பயங்கர வல்லமை. நீங்க எப்படி இருக்கணும்? அபிஷேகத்துல நிறைஞ்சவங்களா. இந்த ஜெபம் பண்ணும் போதே சர்ச்சில் இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அவங்க டக்குன்னு அந்நிய பாஷையில ஜெபம், அவங்களால நார்மலா ஜெபிக்க முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளாக போயிடுவாங்க. நல்ல ஆவியில நிரம்பி அதை கட்டணும். அதை கட்டும் போதே உங்க முகத்தை எப்படி இருப்பீங்க பாத்தீங்கன்னா 1000 போர் வீரர்கள் மாதிரி ஆயிடும். நீங்க ரொம்ப இந்த வல்லமே நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் பண்ணிடுவோம்ப்பா, நீ அங்கேயே இருந்துக்கோ, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், தயவுசெய்து எங்க விஷயத்துல தலையிடாது, உன்னிடத்துல எனக்கு என்ன இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்நிய பாஷையில அப்பதான் அந்த ஆவிக்குரிய மண்டலங்கள் என்ன செய்யும்? கலங்கும், கலங்கும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் தெரியும் தானே? என்ன பிரதர், ஃபாதர் தெரியாத ஆட்கள் இருப்பாங்களா? ஃபாதர் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது, நான் வாலிப வயசுல இருக்கும்போது அவரு கொஞ்சம் எங்க தான் இருப்பார். அப்பதான் அவரு பாடல்கள் வெளியே வருது, விசுவாச கீதம். தூத்துக்குடியில ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறார். அந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு அவர் வர்றார். எல்லா ஊழியர்களும் சேர்ந்து ஐக்கிய ஜெபம், குட்டி குட்டி பாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ இவங்க பாடல் ஆராதனை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு அம்மா பாஸ்டர் ஃபாதர் மேல ஏறி பாட ஆரம்பிச்ச உடனே ஒரு அம்மா இந்த கையை இப்படி, இந்த கையை நல்ல நிறைய பூ, இந்த நடுவில் ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, ஆண்களுக்கு பாருங்க, அதுல அப்படியே மார்ச் பண்ணி வருது, அப்படியே வருது, நீச்சல் அடிச்சுக்கிட்டே வருது. சத்தம் அப்படிதான் பெண்களுக்கு சாஃப்டான சத்தம் தானே கேட்டிருக்கோம். ஏன்னா குழாய் அடியில கொஞ்சம் அதிகமா கேட்கும், மாப்பிள்ளை கூட சண்டை போடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்கும், பிள்ளைகளை விரட்டும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்கும். சண்டை போட மாட்டாங்கல்ல இவங்க, பிசாசோடு மட்டும்தான் யுத்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கு நினைக்கிறேன். அப்போ இந்த சவுண்ட் எப்படிதான் வருது தெரியல, அப்படி கத்துது, கத்திட்டு வருது, மேடைக்கு வருது. ஃபாதர் கண்டுக்கவே இல்லை. உடனே குட்டி குட்டி பாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, ஓடி வந்து குட்டி பாஸ்டர்ஸ் எல்லாம் அடி டப்பு 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 தெரிச்சு ஓடுறாங்க. அப்புறம் சில பெண்கள் வந்து அந்த அம்மாவை பிடிச்சி ரொம்ப இறுக்கி, அது ஒரு கல்யாண மண்டபம், அப்ப மணவரைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுல கொண்டு உள்ள போட்டாங்க. போட்டு கூட்டிட்டு
இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸையும் ஒவ்வொருத்தரையா அனுப்புறாங்க. ட்ரை பண்ணுங்க, அந்த அம்மாவை என்ன செய்யுங்க, விரட்டுங்க. இங்க ஃபாதர் பிரசங்கம் பண்ணுவார், அங்க சத்தம் கேட்கும், இயேசு நாமத்தில் போ போ போ. ஒன்னும் நடக்கல. 1.5 மணி நேரம் ஃபாதரும் முடிச்சிட்டார். ஃபாதர் இப்படி படியில இறங்கி போறாரு, ஒருத்தர் ஓடி வர்றார், ஐயா ஐயா அதை விரட்டிட்டு போங்க. அவர் ஃபாதர் இப்படி இறங்கிட்டார், வர சொல்லு அப்படின்ட்டார். அந்த அம்மா அங்க இருந்து திறந்து விடுறாங்க, பெரிய பாதுகாப்போட. அது வந்துச்சா, சி போ இயேசு நாமத்தில், அவர் போயிட்டாரு. அது அங்கேயே விழுந்துச்சு, அது அங்கேயே விழுந்துச்சு. என் கண்ணால பாக்க. அப்ப அந்நிய பாஷையில ஜெபிச்சு ஜெபிச்சு துதிச்சு துதிச்சு ஒரு மனுஷன் இருப்பாருன்னால் அவருக்குள்ள வல்லமை பெருகி கொண்டே இருக்கும். அவருக்குள்ள வல்லமை பெருகி கொண்டே இருக்கும். என்னை போல குட்டி குட்டி பாஸ்டர்ஸ் தலைகளை நின்றாலும் சரி, அடிதான் வாங்குமோ தவிர, அப்ப நீங்க அந்த யுத்த ஜெபம் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆண்கள் ஐக்கியம் ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்க யுத்த ஜெபம் பண்ணணும். பிரேயர் செல்ஸ் யுத்த ஜெபம் பண்ணணும். யுத்தத்துல ஜெபம், அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிச்சுட்டே இருக்கணும். அந்நிய பாஷையில நிரம்பி அந்த அந்தகார வல்லமையில கட்டணும். ஆவியானவர் அழகாக நடத்துவார். அப்ப தீர்க்க தரிசனமா சில காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்ப அந்த வான மண்டலம் கிளியர் ஆச்சுன்னா ஜனங்கள் இப்ப குருடா இருக்காங்களா, அவங்க கண்கள் திறக்கப்படும். சபை நிறையும். கட்டுப்பாடு கர்த்தருக்குள்ள வரும். அவங்க எவ்வளவு பூஜை பண்ணாலும் அதுக்கு மேல நீங்க என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். கர்த்தருக்கே நன்றி. என்ன ஜபம்லாம் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பாப்போம். அப்புறம் யுத்த ஜபம், சரியா? தரப்பின் வாசல்ல இருக்கோம். சரி, இதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம், சரியா? ஆண்டவரே, இன்றைக்கு என் கையில ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. ஜெபம் என்கிற ஒரு அதிகாரம், இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரம். அதை வைத்து நாங்க சும்மா இருக்க விடக்கூடாது அப்பா. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக நாங்க விளங்கணும் ஏசப்பான்னு சொல்லி எல்லா கண்களை மூடி, இது உங்க நேரம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. இது வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த சபையை ஒரு ஜெப அபிஷேகம் மூடும்படியாக, ஒரு ஜெப அபிஷேகம் மூடும்படியாக, அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும்படியாக எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்க ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒரு விடுதலைன்னா அது இயேசுவின் நாமம். அது ஜெபத்துல நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்பொழுது ஒரு ஜெப அபிஷேகத்துக்காக தாகத்தோடு காத்திருங்க. நீங்க பிரயாணம் பண்ணும்போது, நீங்க ஜெப அறையில இருக்கும்போது, நீங்க சபையில இருக்கும்போது, அந்த ஜெப அபிஷேகம் உங்களை அப்படியே மூடிக்கொண்டிருப்பதாக. ரிகாபா லதூரபா ஷபா லகபது ரமா நதர் அலது ரிவி கபா. ஹல்லேலூயா. ரமா லது ரிவி ஷபா. ஒரு ஜெப அபிஷேகம் எங்க சபையை இப்பொழுது நிரப்புவதாக. கெத்செமனேயின் ஜெப அனுபவம் உண்டாவதாக. ரிகாபா தரபா ஷபா பாபா ரிகாமா நதரபா லஹபா துரிபிகா ரிமாரபா கபது ரிவி ஷகலபா தரபா. அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை, ஜெப அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும்ப்பா. வேண்டும் வேண்டும் வேண்டும், ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக கதறுகிற ஒரு அபிஷேகம், ஆத்துமாக்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு அபிஷேகம், சபைக்காக மண்டாடுகிற ஒரு அபிஷேகம், தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற அபிஷேகம் இறங்குவதாக, இறங்குவதாக. கர்த்தாவே, நீர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க எங்க கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி நம்முடைய சமூகத்திலே ஹல்லேலூயா. ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. கைகளை உயர்த்தலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீசஸ். அந்த கைகளை உயர்த்திக்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தலாம் தயவு செய்து. ஆண்டு வெறுமையாய் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்க மாட்டார். ஆமென். எந்த போராட்டமானாலும் பிரச்சனையானாலும், நான் இந்த செய்தி தான் தெரியாது, ஆனா ஆராதனை வேளையில நீங்கள் கவனித்திருந்தால், ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய தாழ்ந்துகள், நம்முடைய திறமைகள், என்னால் முடியும், ஆமென், என்னால் செய்துவிட முடியும். அது ஊழியமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், என்னால எல்லாம் முடிஞ்சிரும் அப்படி இல்லை. அதுக்கு ஏற்ற வார்த்தையை தேவன் கொடுத்தார், ஜெபம். ஹல்லேலூயா.
நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே ஸ்தோத்திர ஜெபம். ஆமென். கருத்தான ஜெபம். அல்லேலூயா. உபவாச ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம், போராட்ட யுத்த ஜெபம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அஞ்சம் இருந்தாலும் இல்லாட்டியும் இதெல்லாம் இருக்கிறதுனால வருகிற பெருமை இந்த ஜெபத்தை அழித்து விடும். அல்லேலூயா. கூரை எட்டாது. ஆகவே மிகுந்த தாழ்மையோடு கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே அருமையாக எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதெல்லாம் எங்க வாழ்க்கையில இருந்தாலும் நீ தனித்தனியாக இதன் மகிமை நாங்கள் உணரும்படி. ஆமே. கைகளை உயர்த்தி நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்கள். அதான் ஸ்தோத்திர ஜெபம். கைகளை உயர்த்தி சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கொலேசியர் 3:17 வார்த்தையினாலோ கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலோ அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எபிரேயர் 13:14-15 நிலையான நகரம் நமக்கு இந்த உலகத்துல இல்லை, அப்படி வரப்போகிற ஆமை அவருடைய மகிமையை தேடி நாடி ஆகிய அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்த கடவுள். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திர பலிகளுக்கான ஆமை இந்த வசனங்களை மனதில் வைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்ச நேரமானாலும் தயவு செய்து இப்படி விசேஷமா நமக்கு வரும்போது கொஞ்ச நேரங்களை ஆண்டவர் சமத்துல கொடுத்து ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கருத்தாய் ஜெபம். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்ன ஜெபம்? ஆமே. உபவாச ஜெபம்னா அதற்கு ஏற்ற ஜெபம், ஆயத்த ஜெபமா அதற்கு ஏற்ற ஜெபம். அல்லேலூயா. ஆமே. மற்ற நேரங்கள் உபவாச ஜெபங்கள்ல நம்ம பரிசுத்தம் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணலாம். ஆமே. அந்தந்த ஜெப குறிப்புகளுக்கு மட்டும் ஜெபிக்கிற. அல்லேலூயா. சில நேரம் ஜெபத்துல நம்முடைய தாளந்துகளை தெரியப்படுத்த அடுக்குமொழி வசனங்கள் எல்லாம் உபயோகித்து ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிற பிள்ளைகளாக இல்லாமல் நீங்க கையை உயர்த்தி கேட்டா அந்த கிருபையை தருவார். கேளுங்க பாப்போம். அந்த ஜெப வசனங்கள் விதைக்கப்பட்ட இடத்துல நீங்க கேட்பதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி. கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆமென். அல்லேலூயா. ஊக்கமாய் கருத்தாய். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 1 ராஜாக்கள் ஆமென் 3ஆம் அதிகாரத்துல சாலமோன் கேட்ட விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததா இருந்தது. கைகளை உயர்த்தி உபவாச ஜெபம். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அப்போஸ்தலர் 13 ஆமென் சீஷர்கள் எல்லாம் உபவாசித்து ஜெபம் பண்ணின போது ஊழியத்திற்கென்று பவுலையும் பர்னபாவையும் வேறு பிரித்தார்கள். உபவாசித்து ஜெபம் பண்ணின போது வீடு அசைந்தது. அல்லேலூயா. பேதுருக்கு சிறையிருப்புகள் மாறினது. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். மத்தேயு 17:21 உபவாச ஜெபம். இந்த வகை ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினால் ஜெபத்தினால் அஞ்சு மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது. ஆமே. பரிந்து பேசுகிற ஜெபம். அல்லேலூயா. மோசே யாத்திராமத்துல 32-33 அதிகாரங்கள்ல ஆண்டவரே இந்த ஜனங்களை நீ அழிப்பீரையானால் உங்க நாமம் தூஷிக்கப்படும் அல்லவா என்று கெஞ்சி பிரார்த்தித்தான், பரிந்து பேசி பிரார்த்தித்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு தேவ ஜனங்களுக்கு வர இருந்த தீங்கை வர பண்ணாமல் அது மனஸ்தாபப்பட்டு மாற்றி கொண்டார். அல்லேலூயா. அடுத்து யுத்த ஜெபம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி. வாழ்க்கையில நடக்க வேண்டிய சின்ன காரியம் பெரிய காரியம் நீ ஜெபம் பண்ணாம நடத்தினா இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் தேதி அன்னைக்கு ஆமென் அது எல்லாம் குழப்பத்துல தான் முடியும். அல்லேலூயா. உங்க வீட்டுல பெரிய பிரச்சனை இருக்கா, ஒரு நாள் குடும்பமா உபவாசம் பண்ணுங்க, இல்ல ஊழியரை அலைங்க, வீட்டுல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கா அது பண தேவையா இருக்கலாம், குழப்பமான சூழ்நிலையா இருக்கலாம், தெரிந்த பாதை முன்னாடி இல்ல நினைக்கலாம், பலவிதமான எண்ணங்கள் நமக்கு முன்னே வந்து தடை பண்ணலாம். ஒன்னே ஒண்ணுதான் உபவாசம். அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது கருத்தாய் ஜெபிக்கும் போது அல்லேலூயா ஆண்டவர் பார்த்து காத்திருந்து ஜெபிக்கும் போது கருத்தான ஜெபம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு யுத்த ஜெபம். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. யாக்கோபு சொல்லுகிறார் அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ஆமே. யுத்த களத்துல நெருக்கிறோம். ஆமே. யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே முன்னே செங்கடல் பின்னே பார்வோனின் திரளான சேனைகள்